guys, இன்னைக்கு டபுள் அப்டேட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரியில் போயிடலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரலாம். அங்கே இருக்கவங்கலாம் வந்து காசு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் வந்துட்டு நேற்று குடிச்சிட்டு பண்ண லூட்டியை வந்துட்டு யாராலையும் மறக்கவே முடியாது. அதை நேரில் பார்த்தவங்களாம் நினச்சி கூட பச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஞாபகம் வரதுக்காக ஆரம்பிக்குது. முதல் நாள் வந்துட்டு ஹீரோவோட அந்த மீட்டிங்கில் இருந்திருப்பாள்ல. ஸோ அப்போ எல்லாருமே வந்துட்டு லீச்சா தான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிடுறா. அதுக்கு பிறகு வந்து எல்லாருக்கும் முன்னாடி கத்த ஆரம்பிச்சிடுறா. நான் தான் பாஸை வந்து டேட் பண்ணிட்டு இருக்கேன், இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், லீச்சாவோட பாய் ஃப்ரெண்ட் இங்கே கியூ தான், உங்கள் எல்லாருக்கும் நம்ப முடியலையா? நம்ப முடியலனாலும் அதான் உண்மை. என் பாய் ஃப்ரெண்டு என்னை யாராவது பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு டயலாக் விட்டுட்டு ரொம்ப க்யூட்டாக குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டே மயக்கமும் போட்டு விழுந்துடுறா. ஸோ இப்போ எல்லாரும் பேசுகிறத கேட்டதுக்கப்புறம் தான் அவளுக்கு இப்போ ஞாபகமே வருது. ஸோ இதெல்லாம் எம்பாரசிங்கான மொமெண்ட்டு, இதெல்லாம் வேறு நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு தனின்னு வந்து செய்கிறா. ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தா யோசிச்சு பார்த்துட்டு இனிமே யாரும் வந்துட்டு சந்தேகப்பட மாட்டாங்க, ஒரு வகையில் இதுவும் நல்லதாக போச்சு, பாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தாங்கிறது வந்துட்டு இருக்கிறதுனால யாரும் லீச்சாவையும் அவனையும் லிங்க் பண்ணி பேச மாட்டாங்க, அது வரைக்கும் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்துட்டு முடிவு பண்ணிக்கிறா. சொல்கிறத கேட்டுட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கசின் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டால. ஸோ இப்போ வந்து ட்ரீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவளே குக் பண்ணலான்னு பார்க்குறா. பட் ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ எப்பவும் போல் அவனுடைய பர்சனல் செஃப்பை வச்சு என்னென்ன டிஷ்ஷஸ் வேணும்னு சொல்லி கேட்டு குக் பண்ண வச்சிடுறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்சம் நடுவில் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ வந்து எல்லாரும் வந்ததுக்கப்புறமும் ஹீரோக்கு வந்து சாப்பிடும் போது அவன் எதுவுமே சொல்லாமலே அவனுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து அவள் பொறுக்கி போட்டு கொடுத்துட்ருக்கும் போது அவள் ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணுறா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் இத்தனை நாள் நீ என்னை பார்த்துக்கிட்டல, இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ இதை கேட்டுட்டு இவங்க எல்லாருமே ரொமான்டிக்காக இருக்காங்கன்னு சொல்லி ரசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினோட கசின் மட்டும் அப்செட்டாக இருக்கா. ஏன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவள் வர சொல்லியும் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டை பற்றி கேட்கும் போது அவளோ வரேன்னு சொல்லியிருக்கான், கொஞ்சம் லேட் ஆகும் போல், பிஸியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மழுப்புறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். இப்போ பார்த்தா அவனுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட கசினை வந்து சுத்தமாக பிடிக்காது இல்லையா, அதனால ஏகப்பட்ட பொண்ணுங்களை டேட் பண்ணிக்கிட்டு இப்போ அதான் சொல்லிட்டு இருக்கான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன், சீக்கிரம் உன்னை பார்க்கறதுக்கு வந்துடுறேன் டார்லிங் அப்படின்னு ஃபோன் பேசிக்கிட்டே வரணும். அங்கே நிற்கக்கூடிய ஹீரோடைய காரை பார்த்துடுறான். ஸோ வந்துட்டு காரை வந்து கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்த உடனே நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவனுக்கு ஷாக் ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அவங்க அப்பாவை பற்றி அப்புறம் அவங்க அப்பாவோட கம்பெனியை பற்றினு எல்லாத்தையுமே வந்துட்டு பேசிக்கிட்டே இருந்துட்டுருக்கான். இவனுக்கு என்னென்ன நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவங்க கிட்ட வந்துட்டு க்ளோஸாக இருக்கணும், ஏதாவது பிஸ்னஸ் விஷயத்தில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுக்காக பேச்சு எடுத்துக்கிட்டே இருக்கான். வெளியில் நிற்கிற கார் உங்களோடதா, எனக்கு கார் நான் ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் நம்ம அதை பற்றி எப்பயாவது பர்சனல் டைத்தில் பேசலாமா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் எனக்கு காரை பற்றியெல்லாம் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதை நான் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். சரி நம்ம 3 பேர் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா, அதனால எப்பயாவது ட்ரிங்க் பண்ணுறது கேம் பண்ணுறதுன்னு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் திரும்பவே வந்துட்டு எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, அதனால் நீங்கள் யாரோட வேணாலும் ஃப்ரெண்டாக இருந்துக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் நான் விளையாடுறது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தான் விளையாடுவேன், தெரியாதவங்களோடலாம் வந்துட்டு நான் விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். இதனால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இங்கே ஹீரோயினோட கசனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவளுக்கு வந்து இவன் கூடவே இருக்கிறதுனால இவனோட இன்டென்ஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இவன் வேணும்னே தான் வந்துட்டு ஹீரோவை வந்து கூட்டு சேர்றதுக்காக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பானாலும் வந்துட்டு அவன் அங்கே எதுவும் பேச முடியாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா கோவத்தெல்லாம். எல்லாருமே அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட சேர்ந்து கொஞ்சம் ஃபன்னாக பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப ஜோவியலாக எல்லாரும் கூட பேசிட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் ஹீரோயினோட கசன் வந்துட்டு இப்போ அவங்ககிட்ட கேட்கறதுக்காக ஆரம்பிக்கிறா. உனக்குலாம் ஒரு தடவை மூக்கு உடஞ்சி பத்தாதா, திரும்ப வந்துட்டு அவர்கிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உன் தங்கச்சியும் வந்துட்டு ஒன்றை மிஞ்சிட்டா போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீ தான் வந்துட்டு பணக்காரன்னு சொல்லி என்ன வளைச்சி போட்டேன்னு பார்த்தா எனக்கு விட அதிகமாக பணம் இருக்கக்கூடிய ஹீரோ வந்துட்டு உன் தங்கச்சி வளைச்சி போட்டிருக்காளே, அந்த வகையில் உன்னையை விட அவளை நல்லா பாராட்டி தான் ஆகணும், அது எப்படி ஊர்லேருந்து இந்த மாதிரி வளர்க்கும் போதே சொல்லி வளர்ப்பாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும் போது இவள் பயங்கரமாக காண்டு ஏறிடுறா. என் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசாத, நான் சும்மா இருக்க மாட்டேன், அவள் ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டு தான், உன்னையை விட நல்லவளாக இருக்க போக தானே ஹீரோ வந்து வளைச்சி போட்டிருக்கா. ஸோ வாழ்க்கையில் வந்துட்டு உங்களுக்குலாம் வேலையே செய்யாமல் சாப்பாடு மட்டும் கிடைக்கணும், அதுக்கான வழியை தானே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது அவளுக்கு ரொம்ப கோவமாயிடுது. அங்கேருந்து எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசாமல் கிளம்பி போயிடுறா. ஸோ இவனை வந்துட்டு போனால் போகட்டும், நம்ம வந்துட்டு அடுத்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனால் ஹீரோவோட வந்து க்ளோஸாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தெனாவட்டா யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே வீட்டில் பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு டிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு கேட்குறான், உன் கசனும் நீயும் ரொம்ப க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஒன்றா தான் வளர்ந்தோம், நாங்கள் சிஸ்டர்ஸ் தான், கசின்ஸ்ன்னு சொல்லிக்கிறது கூட எங்களுக்கு வந்து வியர்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அதாவது இப்போ வந்தான்ல அவங்க கூட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் தெரியும், இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு எங்கே இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு ஊருக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சா அவளை வந்து தப்பாக நினச்சிருவான், பணத்துக்காக தான் கூட இருக்கிறதா நினச்சிப்பான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நல்லா தானே இருக்குது, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாத மாதிரி கேட்க, இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் காரணம் எதுவும் இல்லாமல் நீ
சொல்ல மாட்டியே அப்படிங்கவும் ஹீரோவும் இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு நல்ல பொண்ணு தான், ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். இதுக்கு நான் என்னென்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனும் தலையை போட்டு பிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் வந்துட்டு கசனுடைய ப்ரைவசி மேட்டரை தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஓப்பன் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளை பற்றி எதுவும் சொல்லாமல் விட்டுடுறா. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹீரோ வீட்டுக்கு வர சமயத்தில் அவனுடைய சிஸ்டர் வந்துட்டு அவங்க குழந்தைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு என்னையும் சேர்த்து ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறான். ஃபோட்டோ அவங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோவை கட்டு பார்த்து தர அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வாங்கி பார்க்குறான். அவங்க இருக்கக்கூடிய ஃபோட்டோ அந்த பேபி ஃபோட்டோஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் ரசித்து ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். நடுவில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ஃபோட்டோ வருது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு ஷாக் ஆகிடுது. உடனே அவன் சிஸ்டர் கிட்ட கேட்குறான், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு தெரியாமல் வந்துட்டு அவங்கள பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்க சொல்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு நீயும் அதே மாதிரி தானே வந்து கொஞ்சம் நாட்கள்லாம் வச்சு அவன் யார் என்னன்னு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணேன், அதே தான் இப்போ நானும் பண்ணியிருக்கேன், ஒன் நல்லதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவனும் வந்துட்டு கொஞ்சம் ஃபெட்டப் ஆகிடுறான். ஃபோனை கொடுத்துட்டு அவன் திரும்ப கேட்குறான், சரி இது மூலமாக என்ன கண்டுபிடிச்சி அப்படின்னு. உடனே ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்டினரி ஃபேமிலி, ஆவரேஜான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பா அம்மாவும் சரி நல்லவங்களாக தான் இருக்காங்க, போய் சொல்லாமல் நேர்மையாக இருக்கிறவங்க மாதிரி தான் வந்துட்டு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. சரி இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இல்லை இவளை நீ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு அவளோட ஃபேமிலியும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது, ஆனால் நீ ஏன் லீச்சாவை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் லீச்சாவை பற்றி எதுக்காக இழுக்கிற, அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, லீச்சா உன்னை விரும்புகிறாங்கிற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, பல வருஷமாக வந்துட்டு உன் மேலே மட்டும் தான் ஃபீலிங்ஸ் வச்சுட்டு இருக்கா, நீ எதுக்காக வந்துட்டு அதை ரெசிப்ரிகேட் பண்ண மாட்டேங்கிற, ஏன் லீச்சாவோட ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோ கிட்ட இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே வந்து ஓப்பன் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவும் நீ தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினை பற்றி பேசும்போது அவளை பற்றி மட்டும் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ பேச்சை மாற்றாத, எனக்கு வந்து முதல்ல பதில் சொல்லு, எதனால் உனக்கு வந்து லீச்சாவை நீ சூஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ஹீரோயின் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் லீச்சா கிட்ட வந்துட்டு உனக்கு ஏதாவது பிடிக்காம இருக்கா, உங்ககிட்ட வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண வைக்கிதா அப்படின்னு. உடனே இல்லை நான் ஹீரோயின் கிட்ட தான் அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றான். அதை கேட்டோடனே வந்துட்டு இந்த அளவுக்கு முத்தி போச்சு அவனுக்கு, நீ எப்போ யார்கிட்ட க்ளோஸாக இருக்கியோ அவங்கள மட்டும் தான் ஜட்ஜ் பண்ணுவேன், நீ இப்போ ஹீரோயினை லவ் பண்ணுறதுனால தான் அவளுடைய செய்கைகள் எல்லாத்தையும் நீ ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் உனக்கு லீச்சா இப்போ கண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும் லீச்சாவை அவாய்ட் பண்ணிருக்கிறதுக்காக தான் நீ இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போனங்கிறதே எனக்கு தெரியும், அவளுக்கு ஒரு சான்ஸ் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் ஹீரோயினை மட்டும் தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிட இப்போ ஹீரோவுடைய சிஸ்டர் தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இவன் பேசுறதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு லீச்சாக்கு இந்த ஜென்மத்தில் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமா சேர்ந்து டின்னர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் லீச்சாவும் கியூவும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோயினும் ஹீரோக்காகன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்காத டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து பொறுக்கி கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்குற லீச்சாக்கு வந்து வயிற்றுச்சல் ஆயிடுது. ஸோ உடனே இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ஜலஸாக ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா இங்கே கியூக்கு வந்துட்டு ஊட்டி விடுறதுக்காகலாம் ஆரம்பிக்கிறா. ஸோ கியூ அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அவங்க இருக்கும் போது தான் கியூ வந்து ஞாபகப்படுத்துகிறான் நம்ம ஹீரோக்கு, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பிரிட்டன் போகணும் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் இப்போ தானே யூஎஸ் போயிட்டு வந்தீங்க அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் ஆமாம் ஆனால் இது அப்போ இருந்த மாதிரி கிடையாது, 3 நாள் 4 நாளில் வர முடியாது, இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், அதனால் எப்படியும் ஒரு 10-15 நாள் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே வந்துட்டு லீச்சாவும் நானும் அங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு காலேஜ் படிக்கும் போது போனது, பேசாமல் உங்களோட வந்துட்டு நானும் ஹீரோயினும் கூட ஒன்றா சேர்ந்து வரட்டுமா, எங்களுக்கும் நீங்களாம் இல்லாமல் இங்கே போர் அடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே வந்துட்டு போடுறா. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் ஹீரோயின் கிட்ட பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, தெரிஞ்சுக்கிட்டே தான் வந்துட்டு இவ கிளப்பி விட உடனே வந்துட்டு நம்ம அங்கே போனால் நல்லாயிருக்கும் 4 பேருமா சேர்ந்து டபுள் டேட்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் அமைதியாக தயங்கியே இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறா, இல்லை என்னால் அங்கே வர முடியாது, என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே லீச்சா வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருந்தா அவன் அரேஞ்ச் பண்ணியிருப்பானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, என்னால் லீவ் போட்டு வர முடியாது, நான் இங்கே ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் தானே கம்பெனியில், ஸோ பாஸ் கூட வந்துட்டு லீவ் போட்டு சும்மா ட்ரிப் வர அளவுக்குலாம் வந்துட்டு எனக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே அமைதியாக இருந்துட்டுருக்கான். இவன் கேட்கக்கூடிய பதிலெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் ரொம்ப கவலையோட அவனை திரும்பி பார்க்குறான். ஆனால் லீச்சாவோ தன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ண வரான். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு அவன் கேட்குறான், நான் அப்ராட் போனல போன தடவை அப்போவே வந்து உங்ககிட்ட பாஸ்போர்ட்டுக்கு ரெடி பண்ண சொன்னல, நீ ஏன் பண்ணல அப்படின்னு. உடனே நான் எங்கே அப்ராடெல்லாம் போகிறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி தான் பொறுமையாக பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் செக்ரட்டரி கிட்ட கால் பண்ணுறேன், உடனே வந்துட்டு உனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண சொல்கிறேன், ஸோ இந்த தடவை நீ என் கூட வந்து தான் ஆகணும்
அப்படின்ன உடனே இல்லை ஏற்கனவே ஆஃபீஸில் நம்மளை பற்றி காசப்லாம் நிறையா போயிட்டுருக்கு, இந்த சமயத்தில் வேலையை விட்டுட்டு நான் வரது சரி இருக்காது, அது நான் வந்துட்டு என் பாஸ் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டும் கூடன்னு சொல்லிட்டு நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அது என் மனசுக்கே உறுதலாக இருக்கும், அதனால் வந்துட்டு நான் இதெல்லாம் வரலையே விட்டுடேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நம்ம ஹீரோவும் சரி இவ்வளோ தூரம் சொல்கிற, அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னோட பாயிண்ட் வேலிடாக தான் தெரியுது, அதனால் அப்போ நான் மட்டும் போயிட்டு வரேன், பட் ஆனால் நீ எதுக்கும் அப்ளை பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து அவளை கிஸ் பண்ணிவிட்டு கிளம்புறான். அடுத்த சீன் பார்த்தோன்னா மற்ற 3 பேர் வந்துட்டு அப்ராடுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோ தான் வந்து ஆல்ரெடி ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்கான். ஸோ 2 ரூமுக்குன்னு சொல்லிட்டு அவன் கீ வாங்கும்போது இங்கே கியூ வந்துட்டு என்னடா 2 ரூம்னு வாங்குறேன்னு உடனே ஆமாம் நீங்கள் 2 பேர் கப்பல்ஸ் தானே, கப்பல்ஸ் எப்போ தனியாக இருப்பாங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுங்கள், நான் ஒரு ரூமில் தனியாக இருந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை வந்து கியூ வந்து எப்படி மறுக்கிறதுன்னு பார்க்குற போது தான் லீச்சா வந்துட்டு உடனே ஒன்றும் நடக்காத மாதிரி கீ வாங்குறதுக்கு என்ன பிரச்சனை, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் தங்க போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கியூ அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறா. அந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா ரூமில் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லி அவள் சொல்லிகிட்டே இருக்கும்போது கியூ வந்துட்டு நீ என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருக்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவ்வளோ அசால்ட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும் போது தான் லீச்சா வந்துட்டு பெரிய பிளானெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே ஹீரோயின் கிட்ட வந்து பாஸ்போர்ட் இல்லைங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும், ஸோ எப்படியாவது வந்துட்டு ஹீரோ கிட்டேருந்து அவளை டிஸ்டன்ஸ் பண்ணாதான் என்னோட வேல்யூ உனக்கு புரிய வைக்க முடியும், அதனால தான் இங்கே அவள் வரமாட்டாங்கிறது தெரிஞ்சே நான் வந்துட்டு இங்கே வரதுக்காக பிளான் போட்டேன், கூடவே வந்துட்டு இப்போ கொஞ்ச நாள் வந்துட்டு அவன் என் கூட பழகினான், என் கூட வந்துட்டு பழைய மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணனாவே அவனுக்கு தெரிஞ்சிடும் அவனோட ஒர்த்துக்கு நான் தான் ஈக்குவல்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் அவனே ஹீரோயினை வந்துட்டு சரியானவ இல்லைன்னு சொல்லி கழட்டி விட்டுருவான், அதுக்காக தான் மெயினாக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டுட்டு கியூ வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறான். இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் வெளியில் எதையும் காட்டிக்காமல் இருக்கான். லீச்சா பிளான் பண்ண மாதிரியெல்லாம் இங்கே எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா ரொம்பவே ஜென்யூனாக நம்ம ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்ததுக்கப்புறமும் அவளுக்கு கால் மெசேஜ் அப்புறம் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அவளுக்கு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு அவங்ககிட்ட காலில் வந்து இந்த மாதிரி ரீச் ஆகிட்டியா, ஜெட் லேக் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவங்களுடைய ஸ்வீட் டாக் வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் போது இன்னொரு பக்கத்தில் ஹீரோவும் வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கியூவும் அவனும் சேர்ந்து மீட்டிங் மேலே மீட்டிங்காக நிறைய அட்டன் பண்ணிட்டுலாம் இருந்துட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்களும் வந்துட்டு எப்படியாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இங்கே லீச்சா பிளான் பண்ணிகிட்ருக்கா. இங்கே ஹீரோயினுக்கு திடீர்னு வந்துட்டு அவளோட பேரண்ட்ஸ் கால் பண்ணிவிட்டு அவளை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்கிறாங்க ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து. அவளுக்கு ஒன்றுமே புரியல, கிளம்பி போகிறா. போய் பார்த்தாக்கா அவங்க அம்மா வந்து அவகிட்ட சொல்கிறாங்க இங்கே உங்கள் தாத்தாக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் பார்க்கலான்ட்டு வந்தோம், அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து வந்துட்டு இங்கே உன் கசனுக்கு கால் பண்ணாக்கா அவள் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா, ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளோட வீட்டுக்கு போகிறதா தான் இருந்தோம், ஆனால் வந்துட்டு இப்போ அவள் ஃபோன் எடுக்காதனால எங்கே போகிறதுன்னு தெரியல, அதுக்கு தான் உன்னைய வர சொன்னோம் அப்படிங்கவும் நம்ம ஹீரோயினோ ஃபோன் எடுக்கலன்னா ஏதாவது பிரச்சனையாக இருக்குமே, நமக்கு தெரியாமல் இவங்களை வந்துட்டு அவளை பார்க்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிரச்சனையை பெருசாகாமல் இருக்கிறதுக்காக இவள் கசனுக்கு ட்ரை பண்ணுறா. கூடவே அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறா. அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, ரெண்ட் எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பா அம்மா ஆன்டின்னு எல்லாருமே நோண்டுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இதோட ஓனர் வந்து அப்ராடில் இருக்காரு, ஸோ சீப்பான ரெண்ட்லேயே வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே அது சூப்பராக இருக்குன்னு பாராட்டுறாங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஆன்டி மட்டும் வந்துட்டு எப்போ பாரு நொயின்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, இப்போ அவங்களும் அதே மாதிரி தான் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு இந்த வீடு வந்து ஜில்லுனே இல்லை, ஏன் ஹீட்டர்லாம் வந்து ஒர்க் ஆகலையா இல்லை ஏசி ஒர்க் ஆகலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு நோண்டிக்கிட்டே, இதே வந்துட்டு என் பொண்ணோட வீட்டுக்கு போயிருந்தா எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும், இதை விட 3 மடங்கு பெரிய வீடு தெரியுமா அவங்க வீடு, கல்யாணத்துக்காகன்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ளையோட அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் அவங்கள்ட்ட பாஞ்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்கா. ஏன்னா இது அவள் முதல்ல ரெண்ட் பண்ணி இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய வீடு இல்லையா, அதனால் அவளுக்கு சென்டிமெண்டலாக வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பேசவும் வந்து மனசு கஷ்டமாயிடுது. ஆனால் அவங்க அம்மா எப்பவும் போல் அவளை தடுத்து நிறுத்திடுறாங்க. அங்கே ஹீரோயின் அவளோட கசனுக்கு இங்கே கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே அவள் கசன் பார்த்தா திடீர்னு பின்னாடி வந்து நிற்கிறா. ஸோ என்னடி ஆச்சு ஃபோன் எடுக்கலங்கிறாங்க, என்ன பிரச்சனை உனக்கு, இங்கே வந்துட்டு உன் மாப்பிள்ளை கூட தான் தங்கணும்னு உங்கள் அம்மா வேறு சீன் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அவளோட கசன் வந்து சொல்கிறா இந்த மாதிரி நான் அவனோட பிரேக்கப் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து தனியாக தான் வந்துட்டு லிவ் பண்ணிகிட்ருக்கேன், அவனோட நான் இல்லை, அதனால் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது, நீ எப்படியாவது வச்சு சமாளி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. நீ என்ன சொல்கிற, எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எல்லாம் நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு உடனே அன்றைக்கி ஈவினிங்கே தான் நான் பிரேக்கப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறம் இவளும் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மழுப்பி பூசி எப்படியோ வந்துட்டு ஒரு பதில் சொல்கிறா. ஸோ அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினோ இப்போ எம்எல்ஏ தான் தப்பா, நான் தான் அவங்க 2 பேரோட பிரேக்கப்புக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவனோட கேரக்டர் எனக்கு ஏற்கனவே தெரியும், இந்த மாதிரி அவன் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. சொல்லப்போனால் நான் உனக்கு தேங்க்ஸ் தான் பண்ணணும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியில் வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது, இல்லைனா வந்துட்டு என்னை டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, அவங்கள்ட்ட ஏதாவது சாக்கு சொல்லிக்கலாம் சமாளிச்சுக்கலாம், நான் எது சொன்னாலும் நீ என் கூட வந்து துணைக்கிறீ எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. இங்கே லீச்சாவும் நம்ம ஹீரோவுக்கு எப்படியாவது வந்துட்டு அவன் மேலே ஃபீலிங்ஸை வந்துட்டு உண்டாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ் டேஸில் வந்துட்டு போன இடங்களுக்கெல்லாம் திரும்ப கூட்டிகிட்டு சுற்றுறா. அதுக்கப்புறம் அங்கே இது பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்லி காட்டிட்டுலாம் இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்ல நம்ம ஹீரோவும் டக்குன்னு
டக்குன்னு ஃபோனை பிடிங்கிட்டு நீங்கள் 2 பேரும் நில்லுங்க, கப்பிள்ஸை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறான். அதுக்கு பிறகு வந்து லீச்சா அவனை ஜெலஸாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக கியூ கூட ரொம்ப டச்சியாக பிஹேவ் பண்ணுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ எதையும் சட்டையே செய்யாமல் இருக்கான். இவங்க கேட்ட மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டு 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் இருக்கீங்க, ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. சாக்கோ செமையா வயிறு எரியுது, இதெல்லாம் பத்தாது பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல்லையே கீழே இருக்கக்கூடிய பாரில் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் லீச்சா அங்கே வர அவனை தேடிக்கிட்டு அப்பா வேற ஒருத்தவன் லீச்சாவை அப்ரோச் பண்ணிட்டு என் கூட ட்ரிங்க் பண்ண வரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் மறுக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிடுவானோன்ற ஒரு பயத்தினால அவகிட்ட பேசிக்கிட்டு அவளை கூட்டிகிட்டு வரான். ஸோ 2 பேரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போ லீச்சாவும் பேசிகிட்டு இருக்கா. ஸோ காலேஜ் டேஸ்லேயும் இந்த மாதிரி தான் இல்லை, நீ ஒரு ஹீரோ மாதிரி வந்து எல்லார்கிட்ட இருந்தும் என்ன சேவ் பண்ணுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இப்போ இருந்ததை விட அப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக வேற இருந்திருப்பியா, அதனால் எல்லாம் உன் பின்னாடி தான் சுற்றுவாங்க, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து பழசை பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கியூ வந்துட்டு எனக்கு ரைட்டான பர்சன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏன் அது சூப்பரான பர்ஃபெக்ட் தெரியுமா, நீங்கள் 2 பேரும் நீ எப்படியோ அதே மாதிரி தான் அவனோட கேரக்டருமே, 2 பேரும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், உங்களோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃபேவரட் திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சிங்க் ஆகும். கியூ நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு அவனை இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே வந்துட்டு இவ சொல்கிறா, இல்லை எனக்கு என்னவோ வந்துட்டு கியூ எனக்கு உண்மையாக இருப்பான்னு தோணலை, நான் வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவன் அந்த மாதிரி தெரியலை, சைடில் எப்படா என்ன கல்டிவேட்டட் போயிடலாங்கிற மாதிரி தான் அவன் நின்றுட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அங்கே வரக்கூடிய கியூ வந்துட்டு இவளோட வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு மனசு வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். கூடவே வந்துட்டு இவ ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு ஒன்றுமே ஆகாது, நம்ம இப்போ இருக்க மாதிரி என்றைக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருப்போம், லைஃப் லாங் நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல லீச்சாவும் வந்துட்டு இப்போதைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் ரூமுக்கு வர சமயத்தில் பார்த்தோன்னா இங்கே கியூ வந்து நிறையா ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே சோஃபாலே வந்து தூங்கி போயிருக்கான். ஸோ அவன்கிட்ட வரக்கூடிய அவளும் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுற அளவுக்கு உனக்கு என்ன வந்து சோகம், எதுக்காக இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இங்கே விழுந்து கிடக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நான் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக தெரியுமா, இங்கே வந்து ஒன்னை யூஸ் பண்ணி தான் ஹீரோ கிட்ட க்ளோஸர் ஆகிறதுக்காக வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ உன் கேரக்டரே வந்துட்டு கேவலப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்திருக்கேன், நான் செல்ஃபிஷ் தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை, என் பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னா இதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. அது எல்லாத்தையுமே கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே அவள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கான். அடுத்த நாள் பார்த்தோன்னா இங்கே ஹீரோயினோட கசனுக்கும் அப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படக்கூடிய அங்கே கசனுடைய அம்மா வந்துட்டு இப்போ அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. உனக்காக வந்துட்டு எதுக்கும் லாய்க்கு இல்லை, ஒரு ஆளை வந்துட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கோ கல்யாணம் பண்ணுறதுக்கோ உனக்காக கல்யாணம் பேசி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தா இப்போ அதுலேயும் போய் அவனை சண்டை போட்டு வந்திருக்க, மரியாதையை அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க நடு ரோட்டில் நிற்க வச்சு. நம்ம ஹீரோயினும் அவளோட பேரண்ட்ஸும் அந்த சண்டையை தடுக்க பார்க்குறாங்க. பட் ஆனால் இவங்க வந்து வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து திடீர்னு ஹீரோயினோட கிராண்ட்பா வந்துட்டு அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுகிறாரு. அவருக்கு ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சம் செக்அப் பண்ணுன்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவர் வந்துட்டு விழுகிறத பார்த்தோன்னே எல்லாம் பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க செக் பண்ணிவிட்டு இவரோட பழைய ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டு எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு உடம்புல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நாள் அப்சர்வேஷனில் வச்சுக்கலாம், நாளைக்கு வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிளம்பிட அதுக்கு இங்கே கிளம்பி போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பாவும் அப்புறம் வந்துட்டு அவளோட ஆன்ட்டியும் பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இவர் கொஞ்ச நாளாக தலைவலிக்குதுன்னு சொன்னார் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசணும் தான், இதெல்லாம் நீங்கள் ஏன் டாக்டர் கிட்ட சொல்லலை, இருங்க நாங்கள் போய் கூப்பிட்டு வரோம்னு சொல்லிட்டு திரும்ப டாக்டர் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஏதாவது ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, பட் ஆனால் எங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட கசனும் எங்கே போகிறே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா எல்லாருமே ஊருக்கு புதுசுங்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரில. ஸோ இப்போ ஹீரோயினையும் கசனையும் தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வழி இல்லாமல் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஏதாவது இந்த ஊரில் பெஸ்ட்டாக இருக்கிறதா பார்த்து சொல்லிடி, எங்கள் தாத்தாக்கு வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இது எதுக்குடி இப்போ என்கிட்ட கேட்டுட்ருக்க, ஹீரோ கிட்ட கேட்டால் டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு அது யோசிக்காமலாம் இருந்திருப்பேன், ஆக்சுவலாக வந்துட்டு அவன் இப்போ அப்ராடில் இருக்கான், எனக்கும் அவனுக்கும் வந்துட்டு டைம் லைன் வேறு. ஸோ அவனுக்கு வந்து நைட் ஆகிட்டுருக்கு, இப்போ என்னால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நீ கொஞ்சம் பார்த்து சொல்லேன் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அங்கே கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஐயோ அன்னைக்கு நைட்டு அதே ஹாஸ்பிட்டலில் தான் அப்சர்வேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஹீரோயினோட அப்பாவும் நான் இவங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும்ல, அதனால வீட்டுக்கு போய் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. ரைட்டு நம்ம ஹீரோக்காகன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறா. முன்னாடி வந்துட்டு அவன் நிறைய கால் பண்ணியிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, இவன் வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டா, அதனால இப்போ கால் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவோட மொபைல் வந்துட்டு ரீச் ஆகலை அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினும் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு ஹோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால அவங்க ஹோட்டலுக்கு வந்துட்டு கால் பண்ணலாம் அப்படின்னு
சொல்லிட்டு காலையில் அவங்க டைம் கணக்கு பண்ணி அவங்களுக்கு 7 மணி ஆகும்போதே வந்துட்டு கால் பண்ணுறா. ஸோ ரிசப்ஷன் டெஸ்கில் வந்துட்டு எடுத்து பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னதான் அப்ராட் போய் படிக்கலனாலும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஹீரோட ரூம் நம்பரை சொல்லிட்டு ஹீரோட பேரை சொல்லி அவரை கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்கள், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் வந்துட்டு யாருன்னு சொல்லி திரும்ப ஹீரோடைய பேரை கேட்குறாங்க. இவ்வளோ திரும்ப பதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பக்கமாக வரக்கூடிய லீச்சா வந்துட்டு இங்கே ஹீரோடைய பேர் வந்து மென்ஷன் ஆகிறத கவனிச்சிடுறா. ஸோ இங்கே கண்டிப்பாக ஹீரோயின் தான் கால் பண்ணுவா அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரிசப்ஷன் டெஸ்கில் என்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்ன உடனே இல்லை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, மிஸ்டர் ஃபேங்குக்கு தான் ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லீச்சா என்ன பண்ணுறான்னா நான் மிஸ்ஸஸ் ஃபேங் தான், ஸோ என்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. லீச்சாவும் ஃபோனை வாங்கினதுக்கப்புறமா இங்கே பேசுறதுக்காக ஆரம்பிக்க போகிறா. ஸோ ஹீரோயின் கிட்ட என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல உடனே அவன் மீட்டிங்கில் இருக்கான், அதுவும் இல்லாமல் இப்போ தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், ஜெட்லாகால இருந்துட்டுருக்கு, நீ எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் வந்துட்டு என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு, நான் கன்வே பண்ணிடுறேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே வந்துட்டு அவளும் இல்லை நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், எதுவும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுடுறா. அதுக்கப்புறமா வந்துட்டு அவள் தனியாக யோசிச்சுட்டு இருக்கா. இல்லை லீச்சாவை நான் சந்தேகப்படுறதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் கிடையாது, லீச்சா என்னோட ஃப்ரெண்டு, ஹீரோக்கு ஃப்ரெண்டு, மிஸ்ஸஸ் ஃபேங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் தான் ஏதாவது தப்பாக காதில் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே வந்து சமாதானப்படுத்திக்கிறா, ஏமாத்திக்கிறா. அவள் ஏமாத்திக்கிற விஷயம் அவளுக்கே தெரியுது. ஏன்னா லீச்சா வந்துட்டு பிஸ்னஸ் வாங்கன்னு சொன்னது அவளுக்கு நல்லா தெரியும். நைட்டு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் கியூவும் வரும்போது ரிசப்ஷன் டெஸ்க்லேருந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு சைனாலேருந்து. ஸோ அந்த சமயத்தில் இங்கே மிஸ்ஸஸ் ஃபேங் வந்து பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்ஸஸ் ஃபேங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்காக கியூ வந்துட்டு உடனே லீச்சாவாக இருக்குமா, அப்போ கால் பண்ணது சென்ஷனா, நீ போய் முதல்ல சென்ஷன் கிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல தேவைப்பட்ட அவளே கால் பண்ணுவாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த விஷயம் ஹீரோக்கும் சரி அப்புறம் கியூக்கும் சரி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இந்த விஷயம் பிடிக்கவும் இல்லை. அதுக்கப்புறமா ஹீரோ எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான், இங்கே எத்தனை மணிக்கு நீ இந்த மெசேஜை பார்த்தாலும் சரி எதுவுமே யோசிக்காமல் எனக்கு உடனே கால் பண்ணு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ எதுக்காக மெசேஜ் அனுப்பியிருப்பாங்கிறது ஓரளவுக்கு வந்து யோகிக்க முடியுது. இருந்தாலும் அவங்க அம்மா வெளியில் நின்றுட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது அவளும் வந்துட்டு ஹீரோக்கு முன்னாடி இப்போ பேசினா சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு அவட்டுக்கு அங்கே வந்து வேலைக்கு கிளம்புறான். அவங்க அம்மாவோ போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் போதும், வேலையை மிஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவள் ஆஃபீஸ் ரீச் ஆன உடனே கரெக்டாக அவள் கசன்கிட்ட இருந்து கால் வருது. இங்கே ஹாஸ்பிட்டலில் மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அதனால் இப்போ வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, நீ உடனே கொஞ்சம் கிளம்பி வாயே, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோயின் இங்கேருந்து திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறா. அங்கேருந்து வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லும் போது தான் அவங்க கிராண்ட் பாக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஆனால் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காரு அப்படிங்கிறது மாதிரி மட்டும் டாக்டர்ஸ் வந்து சொல்ல அவள் பயந்து போயிடுறா. வெளியில் உட்காந்து வந்துட்டு தனியாக யோசிச்சுட்டு கையில் தான் அவளுக்கு வந்து புரியுது, அவள் என்னதான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாலும் அவளுக்கு நாட்டு நடப்பு புரியல, ப்ளஸ் வந்து எங்கே போகிறது என்ன பண்ணுறது யாரை ரீச் பண்ணணும் எதுவுமே தெரியாமல் இருந்துகிட்ருக்கோம். நான் சிட்டிக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு, ஆனாலும் எப்போ பாரு எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருந்துட்டு இருந்திருக்கேன், அதனால தான் இப்போ எனக்கு தானாக செய்யறதுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே நொந்துக்கிட்டு அழுதுட்ருக்கா. அதுக்கு பிறகு கையில் இருக்கக்கூடிய ஃபோனை கொஞ்சம் நேரம் ஒத்து கவனிச்சிட்டே இருந்துட்டு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறா. ஹீரோவும் அவளோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவனும் எடுத்து பேசுறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் அப்படியே ஓன்னு பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பதட்டப்படுறான். எங்கே இருக்க நீனு, சேஃபாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டுட்ருக்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஹாஸ்பிட்டல்லையா, அழுகாமல் முதல்ல என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் எல்லா டீட்டெயில்ஸும் அவன்கிட்ட சொல்லி முடிக்கிறா அழுதுகிட்டே. ஹீரோ தான் ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட் ஆச்சு. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவளை சூப்பரான ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு தங்க வச்சிடுறான். ஸோ அவங்க தாத்தா வந்துட்டு உடனே அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபுல் பாடி செக்கப்போட எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவருக்கு வந்துட்டு இப்போ பிரெயினில் ப்ராப்ளம் கிடையாது, அவருக்கு பிளட்டு போகக்கூடிய ஆர்டரியில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும்னு உடனே சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ இவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் ஹீரோயின் வந்துட்டு மனசு கஷ்டப்படக்கூடாது, அதனால வந்துட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸை வந்து ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அவளுக்கு ரூம் வந்து நார்மல் வார்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக எல்லாமே பண்ணியிருக்க. இங்கே டாக்டரும் வந்துட்டு சர்ஜரி பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் ஒரே கொண்டாட்டம் ஆகிடுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹீரோயின் கிட்ட எப்படி வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி வந்து கனெக்ஷன்லாம் இருக்குன்னு உடனே இவங்க என் பாஸோட செக்ரட்டரி, அவங்க கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்டேன், அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி தான் அவங்க இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிடுறா. ஸோ இங்கே பார்த்தோன்னா கியூ வந்துட்டு அவசரமாக மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அங்கே கரெக்டாக வந்துட்டு லீச்சா உள்ள வரா. என்ன இப்போவே மீட்டிங்க்கு ரெடி ஆகிறேன், இன்னைக்கு மத்தியானம் தானே மீட்டிங் அப்படின்ன உடனே ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் ரீஸ்கெடியூல் பண்ணிட்டான், சீக்கிரமாக முடிச்சாது ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம் அப்படின்ன உடனே ஏன் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீச்சா கேட்குறா. மிஸ்ஸஸ் ஃபேங்க்கு தெரியாத விஷயமா எனக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கியூ கேட்க லீச்சா உடனே அந்த பதிலை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அங்கேருந்து உடனே ஹீரோடைய ரூமுக்கு ஓடுறா. ஸோ கியூவும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இப்போ ஓடிட்டு இருக்க. அங்கே ஹீரோடைய ரூமுக்குள்ளே போன உடனே
வந்துட்டு லீச்சா பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. கால் வந்தப்போ நான் யாருன்னு சொன்னாக்க அவங்க வந்துட்டு என்கிட்ட ஃபோன் கொடுக்க மாட்டாங்கல்ல, ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் தான் மிஸ்ஸஸ் ஃபேங்கன்னு சொல்லிட்டு பேசினேன், எல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தால் இங்கே எதுக்கு பண்ணுறாங்க, கியூ இருக்கான் அவனுக்கு பண்ணுவாங்க, இல்லைனா எனக்கு தான் வந்து ரீச் பண்ணுவாங்க, இல்லை மெயில் போடுவாங்க, நீ பேசுறது உனக்கே நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு வந்துட்டு இவளும் வந்து இல்லை அப்படி இப்படின்னு இழுத்துட்டு இருக்கும் போது சென்ஷன்னு தெரிஞ்சு தானே நீ கால் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். உடனே அவ்வளோ ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், சென்ஷன்னு எனக்கு தெரியும், சென்ஷனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல, அதனால் நான் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தை அவள் போட்டு குழப்பிக்கிட்டு உங்ககிட்ட தப்பு தப்பாக வந்து சொல்லியிருக்கா, அவள் தானே உங்ககிட்ட தேவையில்லாமல் வந்துட்டு உனக்கும் எனக்கு இப்போ மூட்டி விட பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே கியூ பதில் சொல்கிறான், சென்ஷன் இதுக்கு பற்றி மூச்சு கூட விடலை, எங்களுக்கு ரிசப்ஷன் டெஸ்கில் தான் இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அதை கேட்டு இவள் ஷாக் ஆகி முடிக்க, நம்ம ஹீரோவும் அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னியே அது ரொம்ப தப்பு, அவளை மட்டம் தட்டுற நீனு, அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் கிடையாது, அவள் அப்ராடில் படிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் வந்துட்டு அவளோட இங்கிலீஷ் டீசென்டானது தான், அது எனக்கே நல்லா தெரியும், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா அப்படிங்கிறப்ப அவளுக்கு வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் வேலைக்கு எடுத்து வச்சிருக்கோம், அவளை ஆரம்பத்துலேருந்து நீ மட்டம் தட்டிட்டு தான் இருக்க அப்படின்னு. உடனே யார் நான் மட்டம் தட்டுறேனா அப்படின்னு சொல்லிட்டு லீச்சா கேட்குறா, என்னை சும்மா பேச வைக்காத, நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லீச்சா கேட்க, உடனே வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், அந்த ஆனிவர்சரி மீட்டிங் அப்போ ஹீரோயினை வந்துட்டு ட்ரெஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணது நீ, அவளுக்கு எதெல்லாம் சூட் ஆகாதோ அதே ட்ரெஸ்ஸஸை நீ சூஸ் பண்ணி கொடுத்துருக்க, வாங்கி கொடுத்துருக்க, எல்லாம் வந்துட்டு இதுதான் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவளை ஏமாற்றி அதனால தான் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தா, அவளுக்கு மேக்கப் பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் போட தெரியாதுன்னு தெரிஞ்சும் அவளை கட்டாயப்படுத்தி மேக்கப் போட வச்சது நீ, அவள் வந்து அசிங்கப்படணும் எல்லாருக்கும் முன்னாடி, எல்லாரும் வந்துட்டு அவள் எனக்கு ஈக்குவலானவ கிடையாதுன்னு சொல்லி நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ பண்ணியிருக்க, அதில் நீ சக்ஸஸும் ஆகிட்ட, ஏன்னா அவள் மனசுலேயே வந்துட்டு நீ இதை விதைச்சிட்ட, அதாவது அவளும் நானும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீ வந்துட்டு வேணும்னு பண்ணலையா, இதெல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ ஆரம்பத்துலேருந்து அவளை மட்டம் தட்டிட்டு தான் இருக்க, அவள் எனக்கு சரியானவ இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் சொல்கிறான். இதை கேட்டோடனே வந்துட்டு அவள் கோவப்பட்டு கத்துறா, ஆமாம் நான் வேணும்னு தான் பண்ணேன், அவள் உனக்கு சரியானவ கிடையாது தான் அப்படின்ன உடனே ஹீரோவும் இப்படி தான் மட்டம் தட்டாதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே வந்துட்டு அவங்க லீச்சா வந்து இப்போ கத்த ஆரம்பிச்சிடுறா, அவள் ஒன்றுமே பண்ணலை, சும்மா இந்த ஆஃபீஸில் நார்மலாக இருக்கவ தான், அவள் அழகு கிடையாது, அறிவு கிடையாது, பிஸ்னஸை பற்றி ஒரு டீட்டெயில் கிடையாது, எங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி மேக்கப் பண்ணணும் ஒரு கருமமும் தெரியாது, அவள் வந்து உனக்கு மேட்ச் ஆனவளா சத்தியமாக கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் லவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நான் அவளை விரும்புகிறேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இதை கேட்ட உடனே அதான் நான் ஏன்னு கேட்குறேன், அவளை எதுக்காக சூஸ் பண்ண, என்ன ஏன் சூஸ் பண்ணலை, அவகிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, என்கிட்ட எல்லாமே இருக்கே, என்ன எதுக்காக நீ சூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து ஓட்டை எடுத்துடுறா. அப்புறமா அவளும் வெளியில் தனியாக வந்து உட்காந்துக்கிட்டு என்ன ஏன் அவன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறான், இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமும் இவ்வளோ தூரம் என்னை பற்றி என் லவ்வை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமும் என்ன ஏன் சூஸ் பண்ணலை, அவளை எதுக்காக சூஸ் பண்ணான்னு சொல்லி தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டே அழுதுட்டுருக்கா. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டால, அப்போ வந்து ஹீரோடைய டிரைவர் வந்துட்டு கூட வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, செக்ரட்டரி கூட. அவரும் வந்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்களா என்ன ஏதுன்னு அவங்களுக்காக பார்த்து பண்ணிட்டு இருக்கும் போது அவர் அங்கேருந்து கிளம்புறப்ப தான் நம்ம ஹீரோயின் கேட்குறா டிரைவர் கிட்ட, இந்த மாதிரி ஹீரோ எப்போ வரான்னு தெரிஞ்சா என்னையும் கூட கூட்டிகிட்டு போகிறீங்களா, நான் அவனுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு. உடனே பாஸ் உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே வந்து இவரும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறத தூரமாக இருந்து பார்க்கக்கூடிய ஹீரோயினோட அம்மாவும் ஆன்ட்டியும் சேர்ந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவர் தான் பாஸ்க்கு செக்ரட்டரி, இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், இவர் நம்ம ஹீரோயினை டேட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அதனால தான் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து டிரைவர் கிளம்பின உடனே நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி உங்கள் செக்ரட்டரிக்கே இவ்வளோ பவர்னா உங்கள் பாஸ்க்கு எவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்னு அவங்க ஆன்ட்டி கேட்க, இவர் செக்ரட்டரி இல்லை எங்கள் பாஸோட டிரைவர் அப்படின்ன உடனே, டிரைவரா ஆனாலும் இவ்வளோ பவர் இருக்குது, ஹாஸ்பிட்டல் அத்தனை பேருக்கு இவரை தெரியுது செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவரை டேட் தானே பண்ணுற அப்படிங்கிறாங்க. அவள் இல்லவே இல்லைன்னு மறுக்கிறா. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அவளை நம்பாமல் இவ டேட் தான் பண்ணுறான்னு அவங்களாவே ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹீரோவுடைய சிஸ்டரும் வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர, நம்ம ஹீரோயினும் ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கா, அவங்களும் ஹீரோ தான் அனுப்பி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கூடவே அவளுக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எங்கே தங்கியிருக்காங்க என்ன எதுன்னு கேட்க, என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்காங்கன்னு. உடனே உன் அப்பார்ட்மெண்ட்டே ரொம்ப சின்னது, அதில் எப்படி வந்துட்டு இவ்வளோ பேர் ஸ்டே பண்ணுவாங்க, பேசாமல் எங்கள் அப்பாவோட வீடு சும்மா தான் இருக்குது, அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோங்க, நான் க்ளீன் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுக்காமல் கட்டாயப்படுத்தி வந்துட்டு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா ஹீரோயினுடைய அம்மாவும் ஆன்ட்டியும் சேர்ந்து அந்த வீடு செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவரோட அம்மாவை அவகிட்ட கேட்குறாங்க, உனக்கு எப்படி பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க, அதுவும் இவ்வளோ தூரம் உனக்காக தேடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ வந்துட்டு போனாங்கல்ல அவங்க என் பாஸோட தங்கச்சி அப்படின்னு. உடனே பாஸோட தங்கச்சி அவங்கள எப்படி உனக்கு பழக்கம், எப்படி அவ்வளோ தூரம் வந்து பவர் இருக்க பர்சனோட நீ வந்து க்ளோஸ் ஆன, அவங்க எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுக்குன்னு கேட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் என்ன சொல்கிறதுன்னு கொஞ்ச நேரம் முடிச்சுட்டே இருந்ததுக்கப்புறமா, ஆக்சுவலாக போன வருஷம் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னோட பிளட் குரூப் தான் பாருங்களேன், பிளட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிவிட்டு என்னோட பிளட்டை கொடுத்தாங்களா, அதனால் அவங்க எனக்கு நன்றி கடன் பற்றுக்கிறதா நினச்சிக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி
சொல்லி முன் வந்திருக்காங்க நான் கேட்காமலே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறம் தனியாக இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறா, என்னோட கிராண்ட்பா நல்லா இருக்காங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு கால் பண்ணிடுறான். ஸோ கால் பண்ணிவிட்டு அவங்க தாத்தாவை பற்றி விசாரிச்சதுக்கப்புறம் அவனும் இந்த மாதிரி லீச்சா வந்துட்டு ஃபோனில் வந்து உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காகத்தான் மிஸ்ஸஸ் வாங்கன்னு சொல்லிட்டு பேரை வந்து ரிசப்ஷனில் போய் சொல்லியிருக்கா, நீ தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காதுன்னொடனே நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் நான் எதுவும் யோசிக்கலை, எனக்கு உன்னை பற்றியும் தெரியும் லீச்சாவை பற்றியும் தெரியும், நான் ஏன் குழப்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ ரொம்ப தெளிவாக இருந்து பேசுகிறா. ஹீரோவும் சரி இன்னும் கொஞ்சம் நல்ல வேலையெல்லாம் சீக்கிரம் முடிகிற வரைக்கும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை பார்க்கறதுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்.